இது என்னன்னா டைட்டில் வந்துட்டு முன்னாடியே பார்த்துருப்பீங்க, கக்காசியின் வேட்டை. அதாவது வந்துட்டு என்னன்னா பார்ட் 2. பார்ட் 1ல வந்துட்டு நம்ம வந்துட்டு போயா அடிக்கல. போயா அடிச்சாதான் பார்ட் 2 வந்துட்டு நிறைவேறும். ஸோ அதனால வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம டீம்மேட்ஸ் உள்ள இருக்காங்க. ஓகே, எப்பயும் போல மைக் ஆன் பண்ணுவோமா? ஹலோ, எங்க டிஎன்சிக்கு எப்பயும் போல தனியா பிறந்துட்டீங்க? எது வழக்கம் போல தானே? சரிப்பா, சேவ் மணியா? ஓகே ப்ரோ, சேவ் மணி பண்ணிடலாம். விட மாட்டேன். ஓகே ஓகே ஓகே, லூட்டு அட்டாக் எடுத்தோன்னே அட்டாக் போறோம். இன்னைக்கு சூறையாடல், கக்காசியோட சூறையாடலை நம்ம பார்க்க போறோம். நீங்க சூறையாட வருவேன். சரிப்பா, யாரு இது? சரி, பாயாசத்தை போட்ட வேண்டியதான். சபரி, டிஎன் சைக்கோ ஒரு பாயாசத்தை போட்ட வேண்டியதான். அவர் இருக்கானான்னு தெரியலையே பையன். தம்பி இருக்கியா? எங்க நீ எங்க எக்ஸாம் எழுத போற? அவனா? இல்ல அவன் உட்காந்துருக்கான், இதுக்குள்ள கீழே உட்காந்துருப்பான். ஏய் எனிமி resources here. Capturing the revival point. Follow me. ஏய் பேக்கப் பார்க்கப்பா, தெரியாம உள்ள வந்துட்டேன் ப்ரோ. நீயா ப்ரோ? பயந்துட்டேன் ப்ரோ. ஜம்முன்னு வளர்க்க வச்சு விட்டீங்க எல்லாரும் சேர்ந்து. தலைவா ஒஸ்தி மாமன் தான் நீங்க. ஏகேவா? அவரு ரேசிங்ல இருப்பாரு. அவரை போய் கேட்கறியே நியாயமா? அத்தனைக்கு அவருக்கு சோசியல் மீடியாவால பிடிக்காது தெரியுமா? சோசியல் மீடியா இஸ் டாக்ஸிக்ஸ் அப்படின்னு ஏதாவது இங்கிலீஷ்ல சொல்லிட்டாரு. ஏய் அவன் எனக்கு தான், அவன் எனக்கு தான். விட்டு அவனை விட்டு. நாக்கா அப்ப டீம் வைப்பா? சரி விடு. ஏன்னா நான் அடிச்ச ஒன்னும் டீம் வைப் ஆயிட்டான். ஏன்னு தெரியல, வாழ்க்கையே பிடிக்கலையாட்டிது அவனுக்கு. ஏய் வேணாம்டா சாமி, இந்த கட்டான பொழப்பே வேணாம். அது ஃபினிஷ் மூவ் எல்லாம் பண்றேன்னு சொல்லி இதாயிருச்சு. நாக்கு பயங்கரமான நாக்கு. எப்படி சொல்றதே, அது ரொம்ப இதா இருக்கா? ஒரு சில நேரத்துல ஃபாஸ்டா இருக்கு, ஒரு நேரத்துல ஸ்லோவா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் வந்துட்டு முக்கியமான ஒரு வார்த்தையவே சொல்லல வீடியோல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ஜெகதீஷ் என்ன சொல்ல வந்தானா, இந்த வீடியோவே பாக்காதீங்க, தயவு செஞ்சு போயிருங்க. சபரிங்க ஒருத்த மாதிரி தனியா ஓடினுங்கிறான் வாழ்க்கையை தேடி. நீ என்னடா விட்டுனுங்கிற? இல்ல இப்ப ஒருத்தன் வந்தான் ஆண்டிவே. நான் நாக்கா வாட்டி வருவியா? இல்லப்பா, நான் நாக்கா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. விட்டு அருமையான ஒரு பிடி மாடு. உண்மையிலே இந்த டைலாக் சேவ் பண்ணி வச்சுக்கலாம்டா. எவன் பிடிச்சுமா வரானோ மாடு பிடி மாடு. அது ஒரு ஓசிக்கில் யார் அந்த கில் எடுத்தது? தெரியலப்பா, எனக்கும் ஓசிக்கில் தான் காட்டுச்சு. ப்ரோக்கு இதை எடுத்துட்டு பாரு. பிளாக் டவரா? போயிடலாம், ஏன்னா எனக்கு சிப்பு வேணும். ஓடு மேத்தான் போட்டு இங்க வச்சிருந்தாவது நம்ம ஜெயிச்சிருந்துருக்கலாம். கிஷோர் என்ன பண்ணிட்டு இருப்பான் மிஸ்டர்? சிப்பு காட்டு. சிப்பு யாரும் எடுக்காதீங்க. குழுக்கு நல்லா கூழுக்கு. எனக்கு மட்டும் லக்கு குட்டிக்க எனக்கு. என்ன ஒரு கில்ல நிக்கிறான்? கைஸ் எல்லாரும் அசம்பளங்க ஒரு இடத்துல. இந்த இடத்துல கொஞ்ச நேரம் சர்வே பண்ணோம்னு ஏகப்பட்ட பேர் வருவானுவ. எதுக்கு தெரியுமா? இல்ல அதாவது எப்படின்னா, ஒருத்தர் ரிவ்யூ பண்றான்னு வர செத்து போயிருவான். பாரு ஒருத்தர் இறங்கினா பாரு. இது என்னோடதே. மாடு பிடி மாடு விடவில்லை. ஏன்னா சும்மா சுட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி அங்க இருக்கான் பாரு, வேவ் போகுது பாரு, வேவ். ஓ இட்ஸ் ஓகே. நான் சபரி வந்துட்டு குறுக்க வந்துட்டாரு. இல்ல
இந்த சத்தியமா அந்த வீடியோல எனக்கு பிடிச்ச கிளிப்பே என்னன்னா, இப்ப ஒருத்தனை அடிச்சல கடமைக்கு என்ன அந்த சிடோரி போட்டேன். அவன் கீழே மேல ஏர்ல இருந்து கீழே விழுவான் ஸ்லோமோல. தவளா அங்கிள் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? தேங்க்யூ அங்கிள். எனக்கு அங்கிள் வந்துட்டு சைக்கோ எனிமி மாடு பிடிமாடா என்று இப்போது பார்க்க போகிறோம். டிஎன் சைக்கோ கொராமா மோடுக்கு மாறுங்க. எங்கே மாடு பிடிமாடு. ஆனா கில் எனக்கு இல்ல, கவுர் எனக்கு இல்லைங்க, கில் எனக்கு இல்ல. அதாவது என்னன்னா கயிறு எனக்கு இல்லைங்க, கயிறு வேற பக்கம் போய் பட்டுச்சு. ஆனா மாடு பிடிச்சது நல்லா இல்ல. அதாவது சபரி நீ வெச்ச பாத்தியா வாயி, அருமையான வாயி. ஆமா நீ ரோஹித் 4 கில்லுன்ன பாவம், அந்த மனுஷன் செத்து போயிட்டான். நம்மளையே காப்பாத்த ஒருத்தர் வேணும், நீ ஒருத்தர் காப்பாத்த போற. என்ன கதையா போதா தெரியல. ஆட்டோக்காரன் 4 தெரிஞ்ச ரூட்டுக்காரன். யாரு கிட்ட? என் டீம்மேட்ட நான் தான் ரிவ்யூ பண்ணுவேன். இல்ல அது 100 எங்க இருக்கான்? சபரி விட்டு சபரி கொஞ்சம் பொறுமை, உணர்ச்சி வசம் வேணாம். ஏன்னா இது வந்துட்டு கக்காசியின் சூறையாடல் பார்ட் 2. ஓகேவா? டைட்டிலே அதுதான், மறந்துடாதீங்க. வா சபரி இங்க ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணிட்டான். இதை கார் எடுக்கிறான். ஓ ப்ரோ நீங்க தானா? நம்ம எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சுக்க லட்சணம் இப்படி. ஜஸ்ட் மிஸ். நீங்க ஏன் செத்திங்? ஏங் மாமா செத்திங்? மேல உட்காந்துருக்காங்களா? Head to the safe zone. Still on cooldown. ஆபாச வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணவும் யாராக இருந்தாலும். வாயா அண்ணாவா? மேல இருக்கானா? பாய் நான் அடிக்கலாம் டைம் இல்ல. எங்க இருக்கு கடை? அங்க இருக்குதுடா. யாரு? டிஎன் சைக்கோவா? அவன்லாம் காசு இருக்காது, நான் தான் உங்களை ரிவ்யூ பண்ணுவேன். யாரும் அவன் மாட்டிட்டு போய் அடிக்கிறேன். கீழே இறங்கிட்டா? நானும் நாக்காயிட்டேன். கக்காசி ஆக்சுவலா சூறையாடலுங்கிறது வந்துட்டு கரெக்டா முடிஞ்சிருச்சு ஹெட்லைனுக்கு ஏற்ற மாதிரி. ஆனா போயா தான் அடிக்கல, போயா அடிச்சாதான் எபிசோட் முடியும். நான் வந்துட்டு முன்னாடி சொல்லிட்டேன். ஸோ அதனால வந்துட்டு இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம டீம்மேட் என்ன முடிக்கிறாரா? ஏண்டா யார் எத்தனை கில்லு? நம்ம தான் 5 கில்லு. எஸ் நான் தான் ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு. நீ வந்துட்டு 4 கில்லு. நீங்க எல்லாருமே 4 கில்லு. நான் மட்டும் தான் அதிகம் டேமேஜ்ல. சைக்குமா ரிவ்யூ பண்ணிட்டு இருப்பான். ப்ரோ நீ ஓடிடு ப்ரோ. ஜெயிப்போமா தோப்போமா என்று தெரியாமல் ஏறலாம் அதுல. ஏன்னா மரத்துல தேங்காய் போடுவாங்க. மரத்துல செத்துட்டாப்ல. ஆஹா ஜஸ்ட் மிஸ்ல நம்ம வந்துட்டு மிஸ் ஆயிட்டோம். சரி ஓகே வெளியே வரலாம். எவ்வளவு ஏறி இருக்கு? 50+. ஓகே நண்பர்களே, ஸோ நண்பர்களே இதோட நம்ம வீடியோ முடிவடைகிறது.
அதாவது மேபி கக்காஷி வில் பி ரிட்டர்ன் ஆகலாம். கிளியராக சொல்லிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்க, இத்துடன் விடைபெறுவது உங்கள் கேட்ச் ஸ்பாட் கேமிங். நன்றி, வணக்கம்.